ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து மார்ச் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம வந்து நேற்றுலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து போட ஆரம்பித்தோம். நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம்னா வந்து ஔவையார் அவார்டு 2025க்கான ஔவையார் அவார்டு வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா வந்து யசோதா சண்முகம் சுந்தரம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஔவையார் அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் உமன்ஸ் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஔவையார் அவார்டு வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா 2012 வந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த ஔவையார் அவார்டில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா 1 lakh rupees, அதுக்கப்புறம் 8 கிராம் கோல்டு மெடலு, அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் வந்து இன்க்ளூட் ஆகுது. 2024 வந்து யாருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்தாங்கன்னா பாமா அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அவார்ட் 2025 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கலெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி கலெக்டருக்கும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கலெக்டருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி கலெக்டர் வந்து யாருன்னா மீனா அவங்களுக்கு, காஞ்சிபுரம் கலெக்டர் வந்து யாருன்னா கலைச்செல்வி அவங்களுக்கு. இது எதுக்காகனா வந்து கேர்ள் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ 2011 சென்சஸ் படி நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோன்னா வந்து 946. இது வந்து அவுட் ஆஃப், அதாவது 1000 மேலுக்கு 946 ஃபீமேல் வந்து இருக்காங்க. இதில் வந்து ஹையஸ்ட் வந்து எதுனா நீலகிரி, கடலூர் வந்து லோயஸ்ட்ல இருக்கு. நீலகிரி வந்து எவ்வளோனா 985, கடலூர் வந்து 896. அடுத்த கொஸ்டின் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கேர்ள் சைல்டு அவார்ட் 2025 வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சௌமியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த ஊர்னா கடலூர். அடுத்தது தோழி ஹாஸ்டல். தோழி ஹாஸ்டல் வந்து ரீசெண்டாக வந்து எத்தனை இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் உமன் டே வந்துச்சுல, அப்போ எத்தனை இடத்துல வந்து கொடுத்துருக்காங்கன்னா 9 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா வந்து காஞ்சிபுரம், கடலூர், தருமபுரி, ஈரோடு அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் இன்க்ளூட் ஆகுது. இது தோழி ஹாஸ்டல் வந்து எதுக்குன்னா ஒர்க்கிங் உமனுக்காக. இதில் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து வச்சிருக்காங்க. சென்னையில் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா 25,000, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து 15,000. இப்போ அதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னா ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நியூட்ரிஷன் மீல், அதுக்கப்புறம் 24 hours செக்யூரிட்டி, அப்புறம் வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட அந்த ஹாஸ்டல் வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஈசாரம் போர்ட்டல். ஈசாரம் போர்ட்டல் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2021 வந்து ஈசாரம் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணாங்க. இது என்ன மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? இது வந்து கிக் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா, அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்லாம் அவங்க டேட்டா பேஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இது மூலயமா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்களா, அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோனா வந்து 5 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஈசாரம் போர்ட்டல் எதுக்கு கீழே வந்து வருதுன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இதுக்கு கீழே வந்து வருது. ஓகேவா? ஓகே தானே? கிக் ஒர்க்கர்ஸ்க்காக இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் 2024 சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா வெங்கடாச்சலபதி அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு தமிழ் புக் வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் வந்து என்னன்னா திருநெல்வேலி அப்ரைசிங் அண்ட் விஓசி 1908. அதில் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட்காக வந்து அவங்க என்ன ஃப்ரீடம் ஃபைட் பண்ணாங்க அதை பற்றிலாம் அந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து எது கொடுத்தனால லிட்ரேச்சர்ல வந்து லிட்ரேச்சருக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் டால்ஃபின். ப்ராஜெக்ட் டால்ஃபின் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2020. இது வந்து என்ன மினிஸ்ட்ரி கீழே வந்து வருதுன்னா என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி கீழே வந்து வருது. இது வந்து ரிவர் டால்ஃபின் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து வருது. இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ ரிவர் டால்ஃபின் வந்து இருக்குன்னா 6324 இருக்கு. கங்கால வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 3275 வந்து இருக்கு. இப்போ இந்த IUCN லிஸ்ட் படி லிவர் டால்ஃபின் வந்து எதுல இருக்குன்னா என்டேஞ்சர்ல வந்து இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நல்லா இருக்கும், கம்மியாக தான் இருக்கு இன்னைக்கு. நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.